Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் சர்ஃபேஸ் பேட்ச் அண்ட் சர்ஃபேஸ் பார்க்க போகிறோம். சர்ஃபேஸ் பேட்ச் ஃபஸ்ட்டு சிக்மான்னு எடுத்துக்குவோம். R3 த்ரீ டைமென்ஷனல் ரியல் பிளேன்லேருந்து அண்டு யூனிட் நார்மல் என்னன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம தேவைக்காக நம்ம எடுத்துக்கிறோம். U,Vன்றது சர்ஃபேஸ் பேட்ச்லேருந்து நம்ம எடுத்துக்கிற வெக்டார்ஸ். ஸோ இப்போது இது செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம்ன்றதுனால ஒரு சின்ன சேஞ்சுக்காக நம்ம u ப்ளஸ் டெல்டா u ப்ளஸ் v ப்ளஸ் டெல்டா வின்னு யூவை ஒரு பாயிண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அண்டு வியை ஒரு பாயிண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி சர்ஃபேஸ் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த பிளேன் த்ரூ சிக்மா ஆஃப் u,v. இந்த சர்ஃபேஸ் வந்து u,v இந்த சிக்மாக்குள்ளே சர்ஃபேஸ் பேட்ச்க்குள்ளே இந்த சர்ஃபேஸ் பேட்ச் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ் பேட்சை மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த சர்ஃபேஸ் பேட்ச்லேருந்து சிக்மா u,vயை நம்ம நெக்லெக்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் சிக்மா ஆஃப் u ப்ளஸ் டெல்டா u ப்ளஸ் v ப்ளஸ் டெல்டா v மைனஸ் சிக்மா u, vன்னு எடுத்திருக்கோம். இது யூனிட் நார்மலோட ப்ராடக்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதோடைய செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம்னா ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கணும். ஆர்க் லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு இது ஒரு கர்வ்னு எடுத்துக்கிட்டு இந்த கர்வுக்கு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கர்வை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த பார்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வச்சு டெய்லர் தியரம் படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டெய்லர் தியரமோட ஃபார்முலா ஒரு டெரிவேட்டிவ்னா f(x) is equal to f of a plus f dash of a x minus a plus f double dash of a to 2 factorial x minus a the whole square plus dot dot dot. இப்போது இது நம்மளுக்கு வந்து ரெண்டு டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. u ப்ளஸ் டெல்டா வின்றது எக்ஸ்ன்ற டெரிவேட்டிவ் எக்ஸ்ன்ற வேரியபிள் அண்ட் v ப்ளஸ் டெல்டா வின்றது ஹெச்ன்ற வேரியபிள். ஸோ இந்த இடத்துல f of x ப்ளஸ் ஹெச்சுக்கு பதிலாக நம்ம சிக்மா ஆஃப் u ப்ளஸ் டெல்டா u ப்ளஸ் v ப்ளஸ் டெல்டா வின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் சிக்மா ஆஃப் u டேர்ம் என்னது u ப்ளஸ் டெல்டா v. செகண்ட் டேர்மில் சிக்மா டேஷ் ஆஃப் u ப்ளஸ் டெல்டா v டெல்டா u இன்ட்டு ஹெச்ன்னு வரும். இந்த மாதிரி நம்ம வந்து டெய்லர்ஸ் தியரத்தோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே பாருங்கள் சிக்மா நம்ம வந்து u ப்ளஸ் டெல்டா விலேருந்து u, v ப்ளஸ் டெல்டாவை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சிக்மா ஆஃப் u, v ப்ளஸ் டெல்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா சிக்மா ஆஃப் u, v டோ சிக்மா பை டோ v இன்ட்டு u, v டெல்டா v ப்ளஸ் 1 பை டோ ஸ்கொயர் சிக்மா டிவைட் பை டோ v ஸ்கொயர் u, v டெல்டா v தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டோ சிக்மா பை டோ வி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு u நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னா u, v ப்ளஸ் டெல்டா v இன்ட்டு டோ யூன்னு கிடைக்கும். ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியல் இது வந்து நம்ம f of x ப்ளஸ் ஹெச்ன்ற ஃபார்மேட்டில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒவ்வொரு டெரிவேட்டிவ்ஸ்க்கும் நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கும் போது வேல்யூஸ் இந்த மாதிரி இருக்கும். ஃபைனலாக நம்மளுக்கு டெய்லர் தியரம் படி இந்த மாதிரி கிடைக்கும். சிக்மா ஆஃப் u, v ப்ளஸ் டோ u பை டோ சிக்மா பை டோ u இன்ட்டு டெல் u ப்ளஸ் டோ சிக்மா பை டோ v இன்ட்டு டெல் v அப்படின்னு கிடைக்கும். எப்படின்னா சிக்மா ஆஃப் u, v ஃபஸ்ட்டு சிக்மாவை கொண்டு போய் யூவையும் வியையும் கம்பினேட் பண்ணி தனியாக எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் சிக்மாவும் டெல்டா யூவும் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு செயின் ரூல் படி நம்ம எழுதியிருக்கோம். சிக்மா வித் ரெஸ்பெக்ட் டு யூ அண்ட் டோ வித் ரெஸ்பெக்ட் டு யூன்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதியிருக்கோம். அண்டு சிக்மா வித் ரெஸ்பெக்ட் டு வி வந்து நம்ம டோவி கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இதோடைய இதை தனியாக எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுன்னா
இது எல்லாமே ஸ்கொயர் ஆயிரும். ஸ்கொயர் ஆகிட்டு இந்த டேர்ம் ஸ்கொயர் ஆகும்போது இந்த பவரில் இருக்கிற 2 வந்து கோஎஃபிஷியண்ட்டாக 1/2ன்னு வந்துடும். ஸோ 1/2 இன்ட்டு டோ ஸ்கொயர் சிக்மா பை டோ யூ ஸ்கொயர் இன்ட்டு டெல்டா யூ ஸ்கொயர், டெல்டா யூ த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி இந்த டேர்மை இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 1/2 டோ ஸ்கொயர் சிக்மா பை டோ வி ஸ்கொயர் சிக்மா வி தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போது இந்த ரெண்டு டேர்மும் a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் a² + b² + 2ab ஃபார்மேட்டில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இதை இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னா டோ ஸ்கொயர் சிக்மா டிவைடட் பை டோ வி டோ யூ இன்ட்டு டெல்டா வி டெல்டா யூ அப்படின்னு வரும். இங்கே யூ வரும். டோ யூ இன்ட்டு டோ வி டெல்டா யூ இன்ட்டு டெல்டா வின்னு வரும். ஸோ இப்போ இதை வந்து இந்த 1/2 எடுத்துடலாம். நம்ம அதுக்கு பதிலாக இங்கே 2 போட்டாலும் கரெக்டாக தான் வரும். இது வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இதை வந்து நம்ம a² + b² + 2abன்ற ஃபார்மேட்டில் நம்ம எழுதியிருக்கோம். இது வந்து நம்ம எழுதிட்டோம். இப்போ இதில் வந்து டோ ஸ்கொயர் சிக்மா டிவைடட் பை டோ யூ ஸ்கொயரை வந்து நம்ம டோ யூன்னு எழுதுகிறோம். அதே மாதிரி சிக்மா யூன்னு எழுதுகிறோம். டோ ஸ்கொயர் சிக்மா பை டோ வி ஸ்கொயரை வந்து நம்ம சிக்மா விவின்னு எழுதுகிறோம். அண்டு வித் ரெஸ்பெக்ட் டு வி பண்ணியிருக்கதா சிக்மா வித் ரெஸ்பெக்ட் டு வி சிக்மா வின்னு எழுதியிருக்கோம். சிக்மா வித் ரெஸ்பெக்ட் டு யூ பண்ணியிருக்கதா சிக்மா வித் ரெஸ்பெக்ட் டு யூ சிக்மா யூன்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணி எழுதுனதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சிக்மா ஆஃப் யூ கமா வி ப்ளஸ் டோ யூ சிக்மா யூ டோ யூ ப்ளஸ் சிக்மா வி டோ வி ப்ளஸ் 1/2 சிக்மா யூ டோ யூ ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 விட்டுலாம் சிக்மா யூ டோ யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2 சிக்மா யூ டோ வி ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா விவி டோ வி ஸ்கொயர் எப்படி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ½ டைம்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே ½ டைம்ஸ் வரும்போது இந்த சைடு வந்து இன்னொரு சிக்மா யூ மைனஸ் வி இருக்குது. சிக்மா ஆஃப் யூ கமா வி இருக்கு இல்லையா? ஸோ அந்த சிக்மா ஆஃப் யூ கமா வின்னு இந்த சிக்மா ஆஃப் யூ கமா வியும் போயிடும். ஸோ டோ யூ டெல்டா யூ சிக்மா யூ டெல்டா யூ சிக்மா வி டெல்டா வி இந்த டேர்ம் மட்டும் தான் மிஞ்சும். ஸோ இந்த டேர்மை தான் நம்ம வந்து செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்மில் எழுத போகிறோம். எப்படி அப்படின்னா இதில் இருக்கிற சிக்மா யூ சிக்மா வி இதில் இருக்கிற சிக்மா யூ நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிறோம். எல் டாட் சிக்மா யூவி எல்லுன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் சிக்மா வியை வந்து யூவியை வந்து எம்ன்னு எடுத்துக்கிறோம். சிக்மா விவியை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணுன்னா இது எல்லாத்தையுமே நம்ம n கூட மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இது எல்லாத்தையுமே n கூட மல்டிப்ளை பண்ணி அதை வந்து நம்ம இங்கே டாட் n எழுதுவோம். ஸோ அப்படி டாட் n எழுதும்போது நம்மளால் சிக்மா யூ இது எல்லாத்தையுமே n கூட நம்ம ப்ராடக்ட் பண்ணி எழுதிடுறோம். ஒரு வாட்டி எழுதினதுக்கப்புறமா வேர் ரிமைண்டர் பை சிக்மா யூ ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா வி ஸ்கொயர் டென்ஸ் டு 0 சிக்மா யூ ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா வி ஸ்கொயர் வந்து டென்ஸ் டு 0ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டேர்ம் வந்து டென்ஸ் டு 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் டென்ஸ் டு 0 ஆகும்போது இது n கூட நம்ம ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். nன்றது ஒரு நார்மல் வெக்டார். ஸோ இது நார்மல் வெக்டார்னும் போது இதோடைய சிக்மா யூ அண்ட் சிக்மா வி வந்து டேஞ்சன்ட் டு த சர்ஃபேஸாக இருக்கும். இது ரெண்டுமே டேஞ்சன்ட் டு த சர்ஃபேஸாக இருக்கும். அண்ட் அந்த ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் டு என்னாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே எண்ணுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது n டாட் பண்ணும்போது அந்த ரெண்டு டேர்ம்ஸும் நம்மளுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ நம்மளுக்கு மீதி இருக்கிறது ½ இந்த ப்ராடக்ட் மட்டும்தான். ஸோ இந்த ப்ராடக்டில் நம்ம
சிக்மா யூ டாட் என் வந்து நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ யூவி டாட் என்னை வந்து எம்னு எடுத்துக்கிறோம். சிக்மா யூவி டாட் என்னை வந்து எம்னு எடுத்துக்கிறோம். சிக்மா விவி டாட் என்னை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல் டோ யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2m டோ யூ டோ வி ப்ளஸ் என் டோ வி ஸ்கொயர் ப்ளஸ் ரிமைண்டர் இந்த ஹாஃப் அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் சிக்மான்னு சொல்கிறோம். இப்போ சர்ஃபேஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். சர்ஃபேஸ்க்கு பார்க்க போது கம்பேரிங் த above two equation we see that the expression L dou u square plus 2m dou u dou v plus n dou v square resembles the curvature of the curve. இது வந்து 2 times derive பண்ண ஒரு tangent வெக்டாரோடைய வேல்யூ. ஸோ இது வந்து கர்வேச்சராக கூட நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். we have the analog for the surface of the curvature. இப்போது இது சிக்மான் இருக்குது இல்லையா, சிக்மாவுடைய டேர்ம்ஸில் இருக்குது இல்லையா, சர்ஃபேஸ் பேச்சஸில் இருக்குது. இப்போ இதை சர்ஃபேஸ்க்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த டோன்றை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண டோன்றதையும் டோன் வர எல்லாத்தையுமே டீன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா சர்ஃபேஸில் வந்து டிஃப்ரென்ஷியேஷனுக்கு நம்ம டி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது சிக்மாவில் சர்ஃபேஸ் பேட்சில் வரும்போது நம்ம டோ யூன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த டோ யூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டியூ டியூவி டோவை எடுத்துகிட்டு டிஎன்னு சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் சர்ஃபேஸ் பேட்ச் கிடச்சிரும். அண்ட் சர்ஃபேஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்ஃபேஸ் பேட்சாக தான் இருக்குது. டோக்கு பதிலாக டி போட்டதுக்கப்புறமா அது சர்ஃபேஸ் பேட்சாக மாறிடுது. ஸோ சர்ஃபேஸ் பேட்ச் சிக்மாக்கு இது செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்மாக இருக்குது. இப்போது இதை சர்ஃபேஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு ஸ்டெப் பாக்கி இருக்குது. சர்ஃபேஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இன்னர் ப்ராடக்ட் V, W நம்ம கொண்டு வரணும். அதாவது சர்ஃபேஸ்ன்னு சொல்லும்போது டேஞ்சன்ட் TPS இன்ட்டு TPS டென்ஸ் டு ஆர்ன்ற ஒரு ரியல் மேப்பிங் இருக்கணும். ஸோ இந்த மேப்பிங் தான் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்மில் நம்ம பார்த்தது. அதே மாதிரி இதுலேயும் நம்ம அந்த மேப்பிங்கை கொண்டு வந்தோம் அப்படின்னா யூக்கு பதிலாக U ஆஃப் வினும் விக்கு பதிலாக U ஆஃப் டபிள்யூன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்மில் நம்ம u டாட்டை du ஆஃப் வின்னு சேஞ்ச் பண்ணணும் அண்ட் v டாட்டை dv ஆஃப் வின்னு சேஞ்ச் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் சர்ஃபேஸ் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணோம். இங்கே அதே மாதிரி விக்கு பதிலாக நம்ம vwன்னு வச்சுக்கிறோம். ஸோ vwன்னு வச்சுக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்மில் நம்ம விவின்னு சேம் வெக்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ விடபிள்யூன்னு நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ் இந்த டான்ஜென்ட் பிளேன் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டான்ஜென்ட் பிளேன்லேருந்து வி வெக்டாரும் டபிள்யூ வெக்டாரும் எடுத்துக்கிறோம். இப்போது இங்கே டியூ ஸ்கொயர் இருக்கு இல்லையா, டியூ ஸ்கொயரை டியூன்னு ரெண்டாக பிரித்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு டியூ வி கூடயும் செகண்ட் டியூ டபிள்யூ கூடயும் சேர்க்குறோம். ஸோ டியூ ஆஃப் வி du of w, அதுதான் L is equal to L into du of v du of wன்னு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு dv ஸ்கொயரை வந்து dvன்னு ரெண்டாக பிரித்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு dvக்கு வியும் செகண்ட் விக்கு டபிள்யூவும் எழுதியிருக்காங்க. அதுதான் n into dv ஸ்கொயருக்கு பதிலாக dv of v and dv of wன்னு எழுதியிருக்காங்க. இப்போது 2mன்னு இருந்ததில் வந்து 2m du dvன்னு இருந்ததை வந்து 2du dvயை வந்து du of v and du of wன்னு தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூக்கு வியையும் செகண்ட் விக்கு டபிள்யூவையும் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2ன்ற டேர்ம் இதில் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி m of du of v m of dv of w அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் சர்ஃபேஸ். சிக்மாக்கு இது சர்ஃபேஸ்க்கு இது. சிக்மாவில் வந்து டெல்யூவை வந்து டியூவாக சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போது இதில் டியூ ஸ்கொயரை வந்து
2 டியூவாக ஸ்ப்ளிட் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு வி வெக்டார் ஒன்றாவும் டபிள்யூ வெக்டார் ஒன்றாவும் பிரித்து எழுதியிருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் எஸ் வந்துச்சு.